அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்தணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான களையெடுப்பு நடவடிக்கைகள் நிச்சயமாக தேவை. ஏன்னா யுனைட்டி ஆஃப் கமாண்ட், ஒரு கட்சி நடத்தணும்னா ஒரு கமாண்டர் இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் இருக்கிறாருன்னா அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். எந்த தலைவர்களாக இருந்தாலும் ஒரு கத்திக்குள்ள ஒரு உரைக்குள்ள வந்து பல கத்திகள் இருக்க முடியாது, ஒரு கத்தி தான் இருக்க முடியும். அப்ப இந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிக மூத்த தலைவர் அதிமுகல, தமிழக சட்டமன்றத்துல வந்து மிக மூத்த உறுப்பினர்கள்ல வந்து செங்கோட்டையனும் துரைமுருகனும் ஒரு 2 பேரும் அதுல இருக்கிறாங்க, அந்த டாப் லிஸ்ட்ல ரொம்ப சீனியர்ல. எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிறவர், அதிமுக ஜெயலலிதா காலத்துல இருந்து இருக்கிறவர், அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர், சீனியர் லீடர். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாம டெல்லிக்கு போய் பிஜேபி தலைவர்களை போய் பாக்குறாரு. அப்ப அந்த கட்சியில கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்ப இவர் மீது அப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அப்போது இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். இப்ப அவரை என்ன செஞ்சிருப்பாங்க, வான் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்ப அவர் அதையும் மீறி என்ன செய்யறாரு, ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி, அதாவது வந்து எல்லாரும் பிரிஞ்சு போனவர்களாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கட்சியின் கட்டுப்பாட்டை 2வது முறையாக மீறார். 10 நாள் கெடு வேற விதிக்கிறார். அதாவது இங்கதாங்க ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அதாவது ஒன்றிணைஞ்சு ஒரு விஷயத்த நம்ம ஒரு கட்சியில வந்து பிரிஞ்சு போனவர்களாம் ஒன்றிணையும் போது பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பார்வை. அது பார்ப்பதற்கு கேட்பதற்கு ரொம்ப நியாயம் மாதிரி தெரியும். ஆனா பிரிஞ்சு போனவங்க யார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். முதல்ல வந்து ஓபிஎஸ். ஓபிஎஸ் வந்து அவர் முதல் முறையாக என்ன செய்யறாரு, சசிகலா அவர்களுடைய தலைமையில அதிமுக வந்து இயங்க தொடங்குது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. இவர் வந்து இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அதுல இருந்து ரிசைன் பண்ணுங்க, அவங்க வந்து தலைவராக போறாங்க, இப்போ சசிகலா வர போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் உண்மையான ஒரு தொண்டராக இருந்த ஓபிஎஸ் என்ன செஞ்சிருக்கணும், சசிகலாவுக்கு கட்டுப்பட்டு அவர் இருந்திருக்கணும் கட்சியில. ஒரு சாதாரணமான ஒரு நபர், ஒரு டீ கடை வைத்திருந்த நபருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கிடைச்சது அப்படின்னா அது யாரால, சசிகலாவால தான் கிடைச்சது. ஆனா இவர் என்ன செய்வாரு, சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சு இவர் போய் வந்து தர்ம யுத்தம்னு சொல்லி இந்த குருமூர்த்தி, தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், அவருடைய பேச்சை கேட்டு போய் தர்ம யுத்தம் ஒண்ணு நடத்தி முதல் முறையாக கட்சியை வந்து பிளவுபடுத்தினது யாரு அப்படின்னா ஓபிஎஸ். அப்ப அந்த ஓபிஎஸ் வந்து கட்சியில சேர்த்தா என்ன ஆகும்னா, கட்டி சோத்துக்குள்ள பெருச்சாலி விட்ட கதை தான். அப்ப கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருக்காது. சரிங்களா? ஓபிஎஸ் சொல்வதை தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. எடப்பாடி வந்து இப்ப தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா எடப்பாடி சொல்றது ஓபிஎஸ் கேட்க மாட்டார். அவர் வந்து நாங்க கட்சியில சேர்த்துக்கங்க, நாங்க எங்களுக்கு எந்த பதவி வேணாம் அப்படி இப்படின்னு என்னதான் சொல்லி சமரசம் பண்ணாலும் கட்சியில சேர்ந்த பிறகு உள்ளடி வேலை பார்ப்பாரு. பிஜேபி உளவுத்துறையாக அவர் செயல்படுவார். சரிங்களா? அப்ப அவரை சேர்ப்பது வந்து கட்சிக்கு பலமாக இருக்காது.